இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை வீட்ல பார்த்தீங்கன்னா, கூழ் ஊத்தியிருந்தாங்க. கூழுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து என்னலாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முன்னாடியே வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு, கெவுரு மாவு வந்து கரைச்சி சாமிகிட்ட வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறமா அது வந்து புளிக்கிறதுக்காக வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கோலம்லாம் போட்டுட்டு, அந்த பத்த வச்சுட்டு, குண்டான வந்து வச்சுட்டாங்க ஒலை வைக்கிறதுக்காக. ஒலை கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து ஊற வச்ச அரிசி வந்து போட்டுட்டாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோ அரிசிங்களாம். அது வந்து வெந்துட்டு இருந்தது. சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூம் கிட்ட வந்து இருந்தது பார்த்தீங்களா? அந்த கெவுரு மாவு கரைச்சு வச்சத வந்து ஊத்தி தொழவ ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாரி கட்டி கட்டியா ஆயிடுங்களாம். கஸ்தூரி அத்தை வந்து கெளறிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சிம்ல வச்சு பொங்கிட்டே இருந்தது. நல்லா வெந்துருச்சு கூழு. கூழ் ஆக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லாமே வந்து தொடச்சு கிளீன் பண்ணி எங்க அத்தை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. கூழ் ஊத்துன வீடியோ வந்து அடுத்ததா வரும். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.